வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க 4 வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வெப் சீரிஸில் 3 வெப் சீரிஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் வெப் சீரிஸ். ஆனால் இந்த 4மே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 4 வெப் சீரிஸும் எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் 2025 வருஷம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த வெப் சீரிஸுடைய ஹீரோயின் மீடியாவில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்டும் ஒரு டீனேஜ் பையனும் இருக்காங்க, ஒரு அழகான ஃபேமிலி. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கம்பெனி ரிலேட்டடான பார்ட்டியில் கலந்துக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனா அங்க அவங்களுடைய ஹஸ்பண்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடக்குறாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்மும் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ்ல என்னதான் நடந்துச்சு, இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸில் மொத்தமாகவே 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 1 hour டியூரேஷன். ஸோ மொத்தமாகவே 8 மணி நேரம் நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்க்கணும். ஒரு லாங் வெப் சீரிஸ் தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை ஆரம்பிக்கிற அந்த ஒரு எபிசோடாக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸ் எபிசோடாக இருக்கட்டும், ரெண்டுமே பயங்கர த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. நடுவில் வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் இந்த வெப் சீரிஸில் மொத்தமாகவே ஒரு 5-6 கேரக்டர் தான் வருவாங்க. அந்த 5-6 கேரக்டரும் நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்சம் சில எபிசோட்ஸ் மட்டும் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக நெகட்டிவ்லாம் கிடையாது. நீங்கள் தாராளமாகவே இந்த வெப் சீரிஸை ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. மற்றவங்க வேணால் தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பிரிட்டிஷ் வெப் சீரிஸான பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 6 சீசன் இருக்குது. அதில் முதல் சீசனில் முதல் எபிசோடை பற்றின இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, செல்ஃபி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியில் அண்ணன், 2 தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி தான். இவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சாஃப்டான கேரக்டர்லாம் கிடையாது. பெரிய கேங்ஸ்டர்ஸ், ரவுடி, அடிக்கடி திருட்டு வேலைகளை செய்வாங்க, குட்டி குட்டி ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கேங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில் மொத்த டிசிஷனையும் எடுக்கிறது ஆன்போலி அப்படிங்கிற அவங்களுடைய அத்தை தான். அந்த விஷயங்களை செய்கிறது என்னமோ தாமஸ் செல்வி தான். இவர் தான் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு பொருளை திருடலான்னு போய் ஒரு பாக்ஸை திருடிட்டு வந்துடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே இவர் ஒன்று இருக்குன்னு நினச்சி தான் திருடிட்டு வந்திருப்பாரு. ஆனால் அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியும் ஆயுதங்களும் இருக்கு. இந்த ஆயுதங்கள், துப்பாக்கி எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்டோடையது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 பேர்ல யாரோ தான் இந்த ஆயுதங்களை எல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸரை இந்த ஊருக்கு அனுப்புறாங்க. அந்த லிஸ்ட்ல அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் செல்வி, அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்துடைய பேர் லிஸ்ட் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும். இந்த 3 பேர்ல யார் அந்த ஆயுதத்தை திருடினாங்க அப்படிங்கிறத அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் இந்த செல்ஃபியுடைய ஃபேமிலி பெரிய அதிகார பலம் உள்ளவங்களா மாறணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய ஆசை. இந்த ஆசை நிறைவேற்றா இல்லையா அப்படிங்கறதான் இந்த வெப் சீரிஸ் உடைய மொத்த கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1920 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ஒரு கேங்ஸ்டர் வெப் சீரிஸ். நாயகன், காட்ஃபாதர் இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு பிடிக்கும். வெப் சீரிஸில் வரக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னா எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக தாமஸ் செல்ஃபியுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா பயங்கர பிரில்லியண்டான ஆள். என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் புரியாது. கடைசியாக அட இதுக்காக தான் இதை பண்ணாரா அப்படிங்கிறது கடைசியாக தான் புரியும். பக்காவாக பிளான் போட்டு பண்ணக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஆளாக நடிச்சிருப்பாரு. அடுத்ததான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கேம் ஆஃப் த்ரோன் வெப் சீரிஸ் மாதிரி செம ஸ்பீடாலாம் போகாது, ஒரு ஆவரேஜான ஸ்பீட்ல தான் போகும். ஆனா உட்காந்து பொறுமையா பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட் அங்கங்க இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஆனா GCAFல தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் 2025 வருஷம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன டிபார்ட்மெண்ட் கியூ அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸுடைய ஹீரோ டிடெக்டிவாக இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் புல்லட் அடிபட்டு ரொம்ப நாளாக ஆஃபீஸ்க்கு வராமல் இருப்பார், டிபார்ட்மெண்ட்டுக்கு வராமல் இருப்பார். ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ இவருடைய டீமுக்கிட்ட, அதாவது டிபார்ட்மெண்ட் கியூ அப்படிங்கிற ஒரு டீமுக்கிட்ட ஒரு கேஸை கொடுக்குறாங்க. அந்த கேஸ் என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு லாயருடைய மிஸ்ஸிங் கேஸ். ஸோ இந்த ஒரு கோல்டு கேஸை இவங்க கையில் எடுக்கிறாங்க. கடைசியாக இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஹீரோவுடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங் எபிசோடாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டில் வரக்கூடிய இந்த எபிசோடாக இருக்கும், நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வெப் சீரிஸுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர டெத் ஸ்லோவில் கொண்டு போயிருப்பாங்க. மொத்தமாகவே 9 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிஷம் ஓடும். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 5-6 எபிசோடாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்லோவாக போனாலும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வெப் சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டென்ட் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் தமிழ் வெப் சீரிஸான வானில் தேடினேன் அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் வெப் சீரிஸ். ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம வெப் சீரிஸுடைய ஹீரோ ஒரு பார்ட்டியில் ஹீரோயினை பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே பார்ட்டியில் இன்னொரு கப்பலை காட்டுறாங்க. அவங்க ஆடம் ஃபெலினா அப்படிங்கிறவங்க. இதில் ஆடம் அடிக்கிறதுக்கு உடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் பிரச்சனை வந்து பிரியிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த 2 கப்பலும் கடைசியா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் அப்படின்னா, டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான வெப் சீரிஸ் தான். சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், அதுவும் இந்த நடுவில் வரக்கூடிய இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. விஷுவலாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து கதை மாதிரி இருந்துச்சு. அதுவும் ப்ரப்போஸ் பண்ணுறது, ஃபோனில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். கதையாக பார்த்தா பெருசாக ஒன்றுமே இருக்காது. சில சீன்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸ் தான், பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 4 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடும் 20 மினிட்ஸ் தான் ஓடும். ஸோ மொத்தமாகவே 1.5 மணி நேரம் தான். ஒரு மினி வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்கள், வெப் சீரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.